கொடியாடுகள் குடில் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கொடியாடுகள் விற்பனை பதிவு. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த மழைக்காலம் முடிஞ்சு இந்த பனிக்காலம் முடிஞ்சு இப்போ சிவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, நம்ம வந்து ஆடுகள் வந்து தற்காலிகமாக, அதாவது பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறவங்க வந்து இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் வந்து மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து ஆடுகளை விற்றுட்டு இந்த ஒரு 3 to 4 மாதங்கள் வந்து ஓய்வு எடுத்துட்டு, ஆடுகளுக்கு வந்து நோயில் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 மாதங்கள் ஓய்வு எடுத்துட்டு, இப்போ இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஆடுகள் வாங்கி விடலாம். மேலும் வந்து ஒரு 6 மாதம் காலம் வளர்த்து, இப்போ வந்து மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போல் வளர்த்துட்டு, அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பரில் தீபாவளி டைமில் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு சுழற்சி முறையில் ஆடுகள் வந்து வளர்த்து விற்பனை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த சிவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆடுகள் வாங்கிக்கிறவங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து தற்பொழுது வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா 45 கொடியாடுகள் இருக்குது. இந்த 45 கொடியாடுகளில் வந்து 30 குரால் குட்டிகள், அதாவது 30 பெட்டை குட்டிகள் இருக்குது. இது போக வந்து 15 கிடாக்கள் இருக்குது. இந்த 15 கிடாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 கிடாக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 4, 5, 6 மாதமான கிடா குட்டிகள். மீதமுள்ள 5 கிடாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 கிடாக்கள் வந்து 1 வயதுள்ள கிடாக்கள், அதாவது 1 வருஷ கிடா 2 இருக்குது. அது போக வந்து மாப்பிள்ளை கிடாக்கள்லேயே வந்து 9 to 10 மாதமான கிடாக்கள் வந்து 2, 3 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 15 கிடாக்கள் இருக்குது. இது போக வந்து 30 குரால் குட்டிகள் இருக்குது. கடந்த வாரம் நம்ம போட்ட விற்பனை பதிவு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ வாங்கிய அனைவருக்கும் நன்றி. மேலும் வந்து இந்த கொடியாடுகள் குடில் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீரங்கம் இருக்குது. இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. தமிழகம் முழுவதும் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடியாடு குடியில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கும் வந்து நம்ம பண்ணை சார்பாக அன்றாடம் வந்து ஆடுகள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த கொடியாடுகள் குடில் இந்த சேனலில் வந்து பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள். பழைய வீடியோக்களில் வந்து நம்ம எந்தெந்த ஊர்களுக்கு வந்து எவ்வளோ குட்டிகள் அமைச்சிருக்கோம், மேலும் நம்ம கொடியாடு குட்டிகள் தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு நம்ம கொடியாடு தரத்தை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் வந்து இந்த ஃபார்முக்கு நீங்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க. சப்போஸ் வேலைப்பளு காரணமாக உங்களால் வர முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த ஃபார்மில் உள்ள குட்டிகளை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குட்டிகள் பிடிச்சிருக்கோ அந்த குட்டிகள் நீங்கள் தாராளமாக வாங்கிச்சிடலாம். ஸோ மேலும் இந்த 30 குரால் குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதம், 4, 5 மாதத்துலேருந்து 7, 8, 9 மாதமான குரால் இருக்குது. இது போக வந்து இளஞ்சினை உள்ள ஒரு குராலும் வந்து விற்பனைக்கு இருக்குது. ஸோ மேலும் வந்து தாயாடு குட்டிகளோடையும் வந்து நமக்கு கொடியாடுகள் வளர்த்து இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து வந்து வீடியோ பார்த்து நம்ம கால் பண்ணுவாங்க, ஆடுகள் கேட்பாங்க. நம்ம வந்து வீடியோ போட்ட ஓரிரு நாட்களே வந்து குட்டிகள் முடிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிடும். ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு வந்து இந்த கொடியாடு குட்டிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் நேரடியாக வாங்க. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம். ஸோ மேலும் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள 84 28 26 90 52 இந்த எனக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வரீங்க அப்படிங்கிற இன்ஃபார்ம் மட்டும் நீங்கள் வந்துடுங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும், நேரில் வாங்க. வர முடியாத சூழ்நிலை நீங்கள் வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். உங்கள் பண்ணைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ண முடியும். டெலிவரிக்கு தனி கட்டணம். ஸோ நமது பண்ணையில் வந்து அன்றாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இளம் பண்ணையாளர்கள், அதாவது புதுசாக வந்து ஆட்டு பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நமது பண்ணை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து கடந்த 4 வருடங்களாக வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய விவசாயிகளுக்கும் வந்து நம்ம ஃபார்ம் சார்பாக வந்து கொடியாடு குட்டிகளும் மேலும் வந்து பண்ணை சார்ந்த அனைத்து ஆலோசனைகளும் வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ மேலும் வந்து இந்த குறிப்பாக நோய் மேலாண்மை, அதாவது ஆடுகள் வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து போயிட்டு எனக்கு வந்து நான் புதுசாக ஆடு வளர்க்குறேன், எனக்கு வந்து நோய் மேலாண்மை தெரியாது, தீவன மேலாண்மை தெரியாது, என்னென்ன தீவனங்கள் கொடுக்கும் தெரியாது, ஸோ மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த தடுப்பூசி போடுறதுங்கிறது தெரியாது அப்படின்னாலும் சரி, நமது பண்ணையில் நீங்கள் ஆடுகள் வாங்கினாலும் சரி வாங்காட்டினாலும் சரி, நமது பண்ணையில் வந்து எப்போதுமே வந்து இலவச ஆலோசனை வந்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கொடியாடுகள் தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி, மேலும் வந்து விளையாட்டு இனங்கள்லேயே வந்து ஏன் கொடியாடுகள் வந்து ரொம்ப சிறப்பம்சம், ஸோ மக்கள் மத்தியில் ஏன் கொடியாடுகள் அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்களும் வந்து நம்ம கொடியாடுகள் குடில் இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த கொடியாடுகள் குடிலில் வந்து பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள். இந்த கொடியாடுகளோட சிறப்பம்சம், இந்த கொடியாடோட ஹிஸ்ட்ரி என்ன, ஏன் வந்து கொடியாடுகள் வந்து அதிக மக்களால் விரும்பப்படுது, இது போன்ற பல்வேறு காரணங்களும் வந்து நம்ம வீடியோவில் வந்து வெளியிட்டிருக்கோம். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ மேலும் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.